செய்தி வீச்சுடன் மீண்டும் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்ததாக உடனடியாக தமிழக நிலவரம் அல்லது இந்திய நிலவரத்தை சென்றுவிட்டு கனடிய நிலவரத்தை பார்க்கலாம். மரண தண்டனை கைதிகள் தொடர்பாக இந்திய உச்சநீதிமன்றம் நேற்று மேற்கொண்ட முக்கிய நகர்வு தொடர்பாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பேரறிவாளன் அன்னை அற்புதம்மாள் மற்றும் தமிழகத்தின் முதன்மை வழக்குரைஞர் தேவதாஸ் ஆகியோர் செய்தி வீச்சுக்கு வழங்கிய செவிகளை நேற்று பார்த்திருந்தோம். இந்த நிலையில் இன்று இந்திய மக்கள் கண்காணிப்பகத்தின் நிறுவனரின் கருத்தை பார்க்கலாம். மரண தண்டனை கைதிகள் தொடர்பாக இந்திய உச்சநீதிமன்றம் நேற்று அளித்திருக்கும் தீர்ப்பு மற்றும் அதற்குரிய மேலதிக காரணங்கள் அனைத்தும் ராஜீவ் காந்தி கொலையில் தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கும் பொருந்தும் என இந்திய மக்கள் கண்காணிப்பகத்தின் நிறுவனர் ஹென்றி டிபேன் கூறுகின்றார். அத்துடன் மரண தண்டனை கைதிகள் தொடர்பாக இந்திய குடியரசுத் தலைவருக்குள்ள சில கடப்பாடுகளையும் உச்ச நீதிமன்றத்தின் நேற்றைய தீர்ப்பு கடுமையாக உரசுவதாகவும் அவர் குறிப்பிடும் நிலையில் அவரது கருத்திலிருந்து ஒரு பகுதி அடுத்து வருகின்றது. முதல்ல இது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக மட்டும் பார்க்கவில்லை, சர்வதேச அரங்கங்களில் நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளில் புகழ்பெறுகின்ற ஒரு தீர்ப்பாக இதை பார்க்கிறோம். இந்த தீர்ப்பில் கருணை மனுவை நிராகரிக்கிறதில் அல்லது கன்சிடர் பண்றதுல தாமதங்கள் ஏற்படும் பொழுது அந்த தாமதங்கள் கண்டிப்பாக அதை ஆயுள் தண்டனையாக குறைப்பதற்கு கருதலாம் என்பதை மிக முக்கியமான தீர்ப்பாக 15 நபர்களுடைய தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக இந்த தீர்ப்பில் வெவ்வேறு மனித உரிமை தர நிர்ணயங்களை தீர்ப்பில் கூறியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு கருணை மனு நிராகரித்த பிறகு 14 நாட்களுக்கு பிறகு மட்டும்தான் தூக்கில் இட வேண்டிய ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு அந்த 14 நாட்களில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபரை அவர் விரும்பும் உணவு உண்ணுவதற்கு, குடும்பத்தை சந்திப்பதற்கு, உறவினர்களை சந்திப்பதற்கு, நண்பர்களை சந்திப்பதற்கு, வழக்கறிஞருடைய உதவியை பெற்று தேவைப்பட்டால் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு, வெவ்வேறு மல்டிபிள் மர்டர்ஸ்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் தீவிரவாதிகள் என்று கருதப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த உரிமை உண்டு என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மனநலை நோய் பெற்றிருக்கக்கூடியவர்கள், சிசோஃப்ரேனியா நோய் பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக தூக்கு தண்டனை இடக்கூடாது, அவருடைய தீர்ப்பை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு இலவச சட்ட உதவியுடைய வழக்கறிஞர்கள் ஒருவருக்கு தூக்கு தண்டனை இட்ட பிறகு, அவருடைய கருணை மனு நிராகரிக்கப்பட்ட பிறகு, தூக்கு தண்டனை தீர்ப்பளித்த பிறகு கருணை மனுவை தயாரிப்பதில் சட்ட வல்லுநர்களுடைய உதவியை கொடுப்பதற்கு இலவச சட்ட உதவி இந்த நபர்களுக்கு உதவ வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் தூக்கு மேடையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தூக்களித்த பிறகு அந்த தூக்களிக்கப்பட்டவர்களை போஸ்ட்மார்ட்டத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் புதிதாக இந்த உச்ச நீதிமன்றம் நெறிமுறையாக உருவாக்கி இருக்கிறது. எந்த சந்தேகமும் என்னை பொறுத்தவரை இல்லை. மூத்த வழக்கறிஞர்களும் இன்று நீதிமன்றத்திற்கு வெளியே இது சார்ந்து கருத்துக்கள் கூறிவிட்டார்கள். 29ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. ஏற்கனவே தாமதம் சார்ந்த ஒரு முடிவு எடுத்திருக்கக்கூடிய அந்த பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு தீர்ப்பு அவர்களுக்கு பயன்படுகின்ற ஒரு வகையில் தான் கண்டிப்பாக இருக்கும். அந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் இன்னும் பார்க்கவில்லை, ஆகவே அதை கூற முடியாது. அந்த தீர்ப்புடைய முழு விவரம் இன்று மாலைதான் வெளியே வரும். அதை பார்த்த பிறகுதான் நான் அதை உறுதியாக கூற முடியும். கண்டிப்பாக அதாவது ஒரு கால அவகாசம் நீதிமன்றம் இவ்வளவு ஆழமாக அந்த தீர்ப்பில் கூறிய பிற்பாடு அந்த கால அவகாசத்தை அந்த தீர்ப்பில் ஏதாவது சுட்டிக்காட்டி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் எப்படி பார்க்கிறேன், இது இன்ஃபேக்ட் இன்னைக்கு சட்டத்தின் ஆட்சி தூக்கி பிடிக்கின்ற ஒரு தீர்ப்பாக பார்க்கிறேன். ஜனாதிபதிக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதிக்கு ஆலோசனை அரசு தான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஜனாதிபதியினுடைய முடிவு நீதிமன்றத்துடைய கண்காணிப்பிற்கு, ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்படுத்தப்படுகின்ற ஒரு தீர்ப்பாக தான் இதை பார்க்கிறேன். அது ஒரு நல்ல விஷயம். அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக மத்திய அரசு இதில் ஏற்கதில் கண்டிப்பாக சர்ச்சைகள் ஏற்படும். காரணம், இந்த ஜனாதிபதி உடைய 15 முடிவுகளை கண்டிப்பாக மட்டம் தட்டியிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருக்கு. இது ஜனாதிபதிக்கு ஒரு இழிவாக தான் நான் பார்க்கிறேன் இதை. அது இந்தியாவில் மரண தண்டனை குறித்த இந்திய உச்ச நீதிமன்றத்தின் புதிய தீர்ப்பு தொடர்பான ஒரு அதிர்வலையின் பகுதி. அடுத்ததாக நாம் கனேடிய நிலவரத்திற்கு செல்லலாம். தமிழர் திருநாளாம் தைத்திருநாளை முன்னிட்டு கனேடிய புகலிடத் தமிழ் சமூகம் முன்னெடுத்த அரசியல் ஒன்றுகூடல் மீது ஒரு பார்வையை பதிக்கலாம். எண்ணிக்கை ரீதியில் புகலிடத் தமிழ் சமூகத்தின் முதன்மை வகிவாகம் கனடாவில் உள்ளது என்பது ஒரு யதார்த்த நிலைமை.
இவ்வாறான யதார்த்தத்தின் பின்னணியில் தைத்திருநாளை முன்னிட்டு கடந்த சனியன்று அங்குள்ள முக்கிய அரசியல் கட்சிகளின் பிரபலங்களை, குறிப்பாக ஒன்டாரியோ மாநில முதல்வர் மற்றும் கனேடிய குடிவரவு அமைச்சர் மற்றும் முன்னணி கட்சிகளின் தலைவர்களை ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் கனேடிய தமிழ் காங்கிரஸ் கூட வைத்திருந்தது. இந்த நிலையில் அந்த ஒரு முக்கியமான ஒன்றுகூடலாக, ஒரு அரசியல் கலப்புள்ள ஒன்றுகூடலாக இது இருந்த நிலையில் அந்த ஒன்றுகூடலிலிருந்து ஒரு சில பகுதிகள் அடுத்து வருகின்றன. CDC Gala 2014. Faces from different communities, faces from different political parties. Yet, people who all share the Canadian values of democracy, equality, and respect for human rights. And each and every one of us here today plays an important role in promoting these shared values, roles that were shaped by our own life experiences. Well, I'm going to focus on what CDC did in the last year. I do want to address one question that I get asked all the time. What does CDC do? Well, to call CDC the voice of Tamil Canadians is a bit of an understatement. CDC is much more than this. CDC is a volunteer-driven national advocacy organization which advocates for Tamils in Canada and worldwide. CDC engages the mainstream, be it the government, media, or public, in a two-way dialogue on issues that are important to Tamil Canadians. Welcome. It's wonderful to be here. Thank you so very much. Hi, Punjab Altical. It's a wonderful, wonderful opportunity to be here with all of you. And I want to just comment on the dancers, first of all, and how wonderful they are, and thank them for their beautiful performance. So, having said that, these opportunities, these events are opportunities for us to look forward, to reconnect, and as I look into this new year, I'm so confident in our bright future and what we can accomplish together. You and your families deserve the opportunity to succeed. You have worked hard and you do work hard. You contribute to community in so many ways, and Dr. Selvakom went through so many of those. Thank you to the Tamil Congress for the contributions to community, including the contributions to the organizations like Holland Blue Review Kids Hospital, not just because it's in Don Valley West, but it is an organization that serves the province. Thank you. Welcome. Happy Taiwan to all of you and your families and your communities, to all of us across Canada. I am humbled to think of how enormous that success has been now as your Minister of Citizenship and Immigration. But when I hear Dr. Selvakom talking about giving back to the community with no expectation of receiving anything in return, that drive to contribute to the issues that matter selflessly, and to do things to move this country forward in historic ways. You are moving forward the concept of citizenship in this country and taking it to the very highest level. We're proud of you. We're proud of that commitment. The leader of the Liberal Party of Canada,
Justin Trudeau and the future Prime Minister. An incredible pleasure to be here tonight. Thank you so much for that incredibly warm welcome, for the applause. And I really want to, as well, emphasize just how wonderful it is to be here surrounded by so many important dignitaries from across the country, from across the political spectrum. From Premier Wynne to Minister Alexander to Peggy Nash and Radhika Sitsabeesan of the official opposition, to two of my dear friends, Liberal MPs, Kirsty Duncan and John McCallum. We have a wonderful crowd here tonight to celebrate Dai Pongal with the entire CTC and the entire Tamil community in Canada, and it's just wonderful to be here. Truly, we are overwhelmed by the energy in the room tonight, by the warm welcome, and I've been personally touched by the incredible warmth shown to me personally by the Tamil community over the years. Almost a year ago at Skydome, I had the pleasure of sharing the stage with Maestro Ilya Raja, where I was able to witness the richness and the vibrancy of the Tamil community cheering alongside tens of thousands of Tamil Canadians. Today, the Tamil community celebrates the festival of the harvest, Dai Pongal. Together we give thanks for the many opportunities that we are afforded, for the richness of the land, the bounty of the harvest, and the power of the sun. This is an opportunity to reflect upon what we have worked so hard for and to celebrate it together. Certainly, the Tamil community in Canada has worked tirelessly and has much to celebrate. 30 years ago, there were only small numbers of Tamils living in Canada, but today this country is home to tens of thousands. Your devotion to hard work and opportunity and the hope of creating a better, brighter future for your children, these are not just Tamil Canadian values, these are Canadian values. This is what the Tamil community has brought to this country. Canada is better for it. Canada is this extraordinary country that flourishes not in spite of its differences, but because of these differences. And the Tamil community is an extraordinary example of that. I have over the years met so many young Tamil Canadians across the country who have accomplished much in entrepreneurship, in academics, in community involvement, in leadership, and all sorts of different fields. This is something to be proud of, because it's not just the future of the Tamil community, it's the future of our country. And now is the time to look back and celebrate. Celebrate everything the Tamil community has built here in 30 years, and look forward to the opportunities and challenges that await us. But we must never forget the hardship that brought the Tamil community here in the first place, and that must remain front of mind today. Make no mistake, the human rights violations committed by the Sri Lankan government are deplorable and warrant strict condemnation from the international community. Canada and Canadians will not stand for it. And that weight on the heart cannot be easy. Closure is important, and I hope it comes to you soon. So let me tell you this. The Ontario PC Party, Ontario's Conservatives, stand with our cousins in the federal government and will continue to demand an independent investigation to get the truth and to get to justice for what happened in Sri Lanka in the war. And there are things that we can do here at home. I commend Prime Minister Harper and my good friend, Minister John Barrett, in boycotting the Commonwealth Conference in Sri Lanka to send the right message on behalf of Canadians. And you know, it's wonderful to hear announcements
It's wonderful to see the many municipalities that have followed the lead of the city of Markham, because thanks to Councillor Logan Kanapati, thanks to our council, we were the first municipality in Canada to proclaim Thai Pongal and Tamil Heritage Days. And I include in that the Canadian Tamil Congress, their role over the years, both in drawing attention in incredibly forceful and effective ways to what has been going on in Sri Lanka, but perhaps just as important, being a leader for the Tamil community here in Canada, making this one of the most integrated, involved communities, giving back constantly to the rest of society. I know that many of you, if not all of you, are aware of my recent trip to Sri Lanka, which is my first trip. Craig had mentioned that I came to Canada at a very young age. And I want to say a very big thank you to each and every single person who gave me a lot of love and support and strength while I was away. And truly, I felt the love across the other side of the world. But my experience was only the very, very tip of the iceberg of what the people who continue to live on the island of Sri Lanka experience and endure on a daily basis. And what my experience there, what it has done is, it has only strengthened my resolve to continue to fight, to continue to join my colleagues and team members and people around the world fighting for human rights, fighting to defend justice and peace around the world. And I want to say thank you to everybody who is contributing to that. And together we will fight for a world where nobody is left behind. இந்த தை நிச்சயமாக இந்த தை மாதம் ஒரு சிறந்த ஒரு மாதமாக தான் எங்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கும். அதே மாதிரி அங்கே அந்த நாட்டில் நான் பிறந்த தாய்மண்ணில் வாழும் நெருக்கடியில் வாழும் அந்த மக்கள் அனைவருக்குமே விடிவு கிடைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து கைகோர்த்து நிற்கிறோம். அவங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும். நிச்சயமாக விடிவு கிடைக்கும் என்று நான் நம்புறேன். நாங்கள் எல்லோரும் நம்புறோம் நான் நினைக்கிறேன். The most significant one, and the one that will be appreciated by the people of north of Sri Lanka, especially Jaffna, is the award received today from you, the Canadian Tamil Congress. Because Udayan, a news daily printed and published in Jaffna, is for the first time recognized by a Tamil diaspora organization for its challenging march toward freedom of speech and expression, despite the fact it is surrounded by military and paramilitary forces. The Canadian Tamil Congress was able to mobilize the community and to raise significant funds for Alam Moorview Hospital, which is an unbelievable place, a great facility in our city that deals with kids who have unbelievable challenges. And so we are committed to continue to support the Canadian Tamil Congress and the walk. I want to wish everybody a happy Pongal and thank you very much. I would like to thank each and every one of you for the role that you have played in making the walk possible. I would like to extend a sincere thanks to your partner, Himofar Przansky, LLP. I'm so very impressed by David and his team. How generous and enthusiastic they are. How dedicated they are to making Toronto a better place for all of its citizens. The unwillingness of the government in finding a viable and durable solution to the issue. In this background, we go to make use of the Provincial Council to persuade the government for a solution to the ethnic problem and to bring the issue open to all international levels. அது கனேடிய தமிழ் சமூக நடத்திய ஒன்றுகூடலில் கனடாவின் முன்னணி அரசியல் தலைகள் பங்கெடுத்த அந்த காட்சிகளும் அவர்கள் வழங்கிய உரைகளிலிருந்தும் ஒரு சிறிய பகுதிகள். இந்த நிலையில் கனேடிய தமிழ் காங்கிரசின் பேச்சாளர் டேவிட் புவாலபள்ளியை தொடர்பு கொண்டு இந்த ஒன்றுகூடல் குறித்த மேலதிக விவரங்களை பெற்றிருந்தேன், வினவியிருந்தேன்.
டேவிட் பூபாலபிள்ளை அவர்களே வணக்கம். வணக்கம் பிரேம், வணக்கம் ஜிடிவி நேயர்களே. நீங்கள் கனேடிய தமிழ் காங்கிரசின் பேச்சாளராக இருக்கின்றீர்கள். அந்த வகையில் கடந்த வார இறுதியில், அதாவது கடந்த சனியன்று தமிழ் மக்களின் தைத்திருநாளை நீங்கள் கனேடிய பெரும் அரசியல் சமூகத்துடன் கலந்து கொண்டாடி இருக்கின்றீர்கள். அதில் ஒரு அரசியல் செய்தியையும் ஸ்ரீலங்கா நோக்கி விடுத்திருக்கின்றீர்கள். குறிப்பாகவே இந்த தைத்திருநாள் தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான நாள் என்றாலும் கனேடிய அனைத்து 3 முக்கியமான அரசியல் சக்திகளையும் இணைத்து நடத்துவது என்பது ஒரு முக்கியமான பதிவும் கூட. கூறுங்கள் உங்களது இந்த விழா மற்றும் அதில் கூறப்பட்ட விடயங்கள், பங்கெடுத்த கனேடிய அரசியல் பிரமுகர்கள் குறித்து. நிச்சயமாக இன்முறை நடந்த இந்த தைப்பொங்கல் விழாவிலே, மிக பிரம்மாண்டமான முறையிலே நடந்த விழாவிலே கனடாவைச் சேர்ந்த 3 பெரிய கட்சிகளும் தலைவர்களும் பெரிய தலைவர்களும் கலந்து கொண்டது ஒரு முக்கியமான அம்சம். கனடாவின் மத்திய அரசாங்கத்திலே இருக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சி பிரதிநிதியாக எங்களுடைய குடிவரவு குடியகல்வு அமைச்சர் கிறிஸ் அலெக்சாண்டர் அவர்கள் அதன் பிரதிநிதியாக கலந்து கொண்டார். லிபரல் கட்சியின் சார்பிலே அவருடைய தலைவர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கலந்து கொண்டார். NDP கட்சியின் சார்பிலே அவருடைய அதி உயர் அங்கத்தவர்களான பலர் உட்பட அந்த கட்சியினுடைய முக்கிய அங்கத்தவர்கள் ப்ரொஃபசர் கிரைக் ஸ்காட் அவர்கள், அந்த கட்சியினுடைய பழைய தலைவர்கள் இறந்த பொழுது அவருடைய இடத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ப்ரொஃபசர் கிரைக் ஸ்காட் உட்பட ராதிகா சித்சதேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். ஒட்டு மொத்தத்திலே கனேடிய அரசியல் அரங்கிலே உள்ள பல பெரிய பிரமுகர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்க அம்சம். இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்று சொன்னால், கனடாவிலே 10 மாகாணங்கள் இருக்கின்றன. இந்த 10 மாகாணங்களும் 3 டெரிட்டரிஸ் இருக்கின்றன. இந்த 10 மாகாணங்களுக்கும் ஒவ்வொரு முதல்வர் இருக்கின்றனர். இந்த முதல்வர்கள் கிட்டத்தட்ட மத்திய அரசாங்க அமைச்சரை விட அவர்கள் அதற்கு இணையாக, அதற்கு மேலாக வைத்து எண்ணப்படுபவர்கள். அந்த வகையிலே ஒன்டாரியோ மாகாண முதல்வரான கேத்லீன் அம்மையார் அவர்களும் அந்த மாகாணத்தில், அது நாங்கள் வதியும் மாகாணம், நான் வதியும் மாகாணம் டொரண்டோ, அந்த மாகாணத்தில் தான் வருகிறது. அந்த மாகாணத்தில் தான் ஏராளமான தமிழர்களும் இருக்கிறார்கள். அந்த மாகாண முதல்வர் கலந்து கொண்டது இன்னொரு சிறப்பம்சம். அதைவிட அந்த மாகாணத்துடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற டிம் ஹுடாக் அவர்களும் கலந்து கொண்டது இன்னொரு சிறப்பமான அம்சம். இதைவிட இன்னொரு சிறப்பம்சம் என்று சொன்னால், முதல் முறையாக இந்திய தூதுவராலய பிரதி தூதுவர் அவர்களும் அமெரிக்க தூதராலய முக்கிய அதிகாரியும் கலந்து கொண்டது இன்னொரு சிறப்பு அம்சம். முதல் முறையாக தமிழர் விழாவிலே, அதாவது நான் நினைக்கிறேன் உலகமெங்கிலும் எங்கு எடுத்தாலும் முதல் முறையாக ராஜதந்திரிகள் எங்கள் விழாவிலே கலந்து கொள்வது இதுதான் முதல் தடவை. இந்த டொரண்டோவிலே இந்த சரித்திரத்தை நாங்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றோம். ஆம், உள்ளூர் மாகாண முதலமைச்சர்களுடன் வடமாகாண சபையின் அவைத்தலைவரும், அதாவது CVK சிவஞானம் அவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார் இல்லையா? இதைவிட வடமாகாண அவைத்தலைவர், இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உண்மையிலே வடமாகாண முதலமைச்சர் நீதியரசர் CV விக்னேஸ்வரன் அவர்களை தான் அழைத்திருந்தோம். அவரால் வர முடியாமல் போய்விட்டது. வேலைப்படு காரணமாக அவர் வர முடியாமல் போனதையடுத்து நாங்கள் அவருடைய இரண்டாவதாக அங்கு அவருடைய அந்த அடுத்தபடியாக இருக்கும் CVK சிவஞானத்தை அழைத்திருந்தோம். அவரும் கலந்து கொண்டார். அவருடன் சரணபவான் MP அவர்கள், தமிழர் தேசிய கட்சி சரணபவான் அவர்களும் கலந்து கொண்டது இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சம். இதை விட நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், முதல் முறையாக ராஜதந்திரிகள் எங்கள் விழாவிலே கலந்து கொண்டது மிகப்பெரிய அம்சம். ஆம், ராஜதந்திரிகள், அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆயினும் ஸ்ரீலங்காவிற்கு விடுக்கப்பட்ட செய்தி என்ன? எல்லா பிரமுகர்களும், குறிப்பாக முதல்வர் உட்பட எங்கள் மாகாண அமைச்சர், மத்திய அமைச்சர் உட்பட எதிர்கட்சி தலைவர்கள் உட்பட எல்லோரும் ஒன்றிலே தெளிவாக அவருடைய பேச்சிலே, அவருடைய உரையிலே அவர்கள் தெளிவாக குறிப்பிட்ட ஒரு முக்கியமான அம்சம், இலங்கையிலே நடந்த அந்த இன சங்காரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு சர்வதேச விசாரணை தேவை. அந்த சர்வதேச விசாரணை மூலம் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். அதன் மூலம் அங்கு நீதி காணப்பட வேண்டும் என்பதிலே எல்லோருடைய கருத்தும் ஒன்றாக இருந்தது. அத்துடன் தமிழர்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும், இதிலே காலம் தாழ்த்த முடியாது என்பதும் அவருடைய அடுத்த செய்தியாக இருந்தது. இந்த விஷயத்தில் நாங்கள் ஒன்றை குறிப்பிட்ட சொல்ல வேண்டும். மத்திய அரசாங்கத்தில், அதாவது இன்று கனடாவுடைய பிரதமராக இருக்கும் அவர்களுடைய சார்பிலே எங்கள் விழாவிலே கலந்து கொண்ட கிறிஸ் அலெக்சாண்டர் அவர்கள் கடந்த வருடம் கனடாவுடைய அரசாங்க தூதுக்குழுவின் தலைவராக இலங்கை சென்று வந்தவர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அங்கு வந்து அவர் எங்களுடன் பகிர்ந்து கொண்ட பல விஷயங்கள், இலங்கை
சமாதானத்தை விரும்பாமல் எதிர்த்திசையிலே போனது என்பதை அவர் எங்களுடன் தெளிவாக பகிர்ந்து கொண்டிருந்தார். அந்த வகையிலே அவர் இறுக்கமாக தன்னுடைய உரையிலே இந்த இனப்பிரச்சனுடைய ஆழத்தை குறிப்பிட்டு இதற்கு நீதி தேவை, இதற்கு விசாரணை தேவை என்பதை மிக ஆழமாக குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராதிகா சிறிசேன அவர்கள் தனது அண்மைய இலங்கை பயணம் குறித்து ஏதாவது குறிப்பிட்டாரா? நிச்சயமாக நான் இலங்கையில் எப்படி அங்கு தன்னுடைய விஜயத்தின் பொழுது என்ன நடந்தது, தனக்கு என்ன நடந்தது என்பதை ரத்தின சுருக்கமாக இந்த விழாவிலே அவர் எடுத்து வைத்திருந்தார். டேவிட் பூவால்பள்ளி அவர்களே, அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு சில விமர்சனங்களை வைக்கும் பொழுது கனேடிய போலிட தமிழ் சமூகத்தின் இந்த நகர்வுகளை மையப்படுத்தி கனேடிய அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களின் வாக்குகளை குறிவைத்துத்தான் இவ்வாறான விழாக்களில் அல்லது அரசியல் நகர்வுகளில் பங்கெடுப்பதான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கின்றது. ஆனால் அனைத்து குரல்களுமே ஒரு கடுமையான செய்தியை சொல்லி இருக்கின்றன. ஆகையால் எல்லா தரப்பினருமே, அதாவது எதிர்கட்சி, ஆளும் கட்சி அனைவரையுமே நீங்கள் ஒரே மேடையில் இருத்தி இருப்பது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஆகையால் இந்த நிலைமையில் இந்த கனேடிய புலம்பெயர் சமூகம் தமது ராஜதந்திர பலத்தை சரியான திசையில் அழுத்தம் வழங்கி இருக்கின்றதா? நிச்சயமாக ஒன்றை இலங்கை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். தீக்கோழி எப்படி தன் மணலுக்குள் தன்னுடைய தலையை புதைத்துக் கொண்டு ஏதோ ஒன்றுமே நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருப்பது போல இலங்கை அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் தெளிவாக இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். கனேடிய அரசியலை பொறுத்தவரையில் அவர்கள் காலங்காலமாக அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுடன் தோள் கொடுத்து அவர்களுக்காக குரல் கொடுத்து வந்த ஒரு நாடு தான் கனடா. சமீபத்திலே மறைந்த நெல்சன் மண்டேலாவை பற்றி எல்லோருக்கும் தெரியும். முதல் முறையாக தென்னாப்பிரிக்க நிறவரிக்கு எதிராக தன்னுடைய தோழமை நாடுகளை அவர்களுக்கு எதிராக தோழமை நாடுகளுடன் முரண்பட்டு முதலாக குரல் கொடுத்த நாடு கனடா என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். பிரித்தானியாவும் பெரிய பிரித்தானியாவும், அதாவது நீங்கள் மதிக்கும் நாடும் அமெரிக்கா போன்ற நாடுகளும் தென்னாப்பிரிக்க நிறவரி அரசாங்கத்துக்கு முண்டு கொடுத்து கொண்டிருந்த வேளையிலே முதல் முறையாக அதிலிருந்து முரண்பட்டு அங்கு நடப்பது நிறவரி, அங்கு நிறவரி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், கருப்பின மக்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்து உலகரங்கிலே ஒரு முழுவீச்சாக தன்னை நிலைப்படுத்தி கொண்ட ஒரு முக்கியமான நாடு கனடா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நெல்சன் மண்டேலா மறைந்த பொழுது அது மிக வலுவாக உலகரங்கிலே சுட்டிக்காட்டப்பட்டது. அது மாத்திரமல்ல, நெல்சன் மண்டேலா சிறையிலிருந்து வெளிவந்து முதலாக இதற்காக நன்றி கடன் தீர்ப்பது போல முதலாக வெளிநாடு என்று வந்ததே கனடாவுக்கு தான் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இந்த வகையிலே உலக அரசியலிலே பல வேளைகளிலே நியாயத்துக்காகவும் நேர்மைக்காகவும் நீதிக்காகவும் அடக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் குரலுடன் நாட்டிலே வாழ்வது ஒரு பெரிய பாக்கியம். ஒரு கனேடியன் முறையிலே வாழ்வது, தமிழ் கனேடியன் முறை வாழ்வது இன்னொரு பாக்கியம் என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டு, இலங்கை அரசாங்கம் சொல்வது போல இந்த வாக்குகளுக்காக எங்களுடைய கனேடிய அரசியல்வாதிகள் இலங்கை அரசாங்கத்தை விமர்சிக்கவில்லை, தமிழருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் அதற்காக சொல்லவில்லை. பாரம்பரியமாக அவர்கள் எதை செய்தார்களோ, எதை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை குறித்து தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன். இறுதியாக டேவிட் வாலப்பள்ளி அவர்களே, நீங்கள் கனேடிய தமிழ் காங்கிரசின் பேச்சாளராக இருக்கின்றீர்கள். அந்த வகையில் ஜெனீவா அமர்வுகளும் நெருங்குகின்றன. நீங்கள் ஒரே மேடையில் அனைத்து கனேடிய அரசியல் சக்திகளையும் ஒன்று திரட்டி இருக்கின்றீர்கள். இந்த ஜெனீவா அமர்வுக்காக ஏதாவது சிறப்பு இன்னும் உத்வேகமான செயற்திட்டங்கள் இருக்கின்றனவா? நிச்சயமாக. அதற்கு போகும் நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். எங்கள் மேடையிலே அன்று பொங்கல் விழா மேடையிலே பேச வந்த மாகாண அரசியல்வாதிகள் எங்களுடைய முதல்வரும் சரி, எங்களுடைய மாகாண எதிர்கட்சி தலைவர் தான் ப்ராமிஸை தந்து கொண்டு போனார். அதாவது வருகின்ற மாதங்களிலே மாகாண பாராளுமன்றத்திலே ஒரு மசோதாவை கொண்டு வந்து அந்த மசோதா மூலம் ஜனவரி மாதம் தை மரபு திங்கள் என்று மாகாண அரசினால் ஏற்றுக்கொள்ள வைக்கப்பட ஒரு மசோதாவை கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். இதற்கு முதல் 2 வருடங்களுக்கு முதல் வந்த பழைய முதல்வரும் இப்படி ஒரு ஒன்றை சொன்னார். ஆனால் அதற்கிடையிலே அவர் முதல்வர் பதவியிலிருந்து போக வேண்டி வந்துவிட்டது. ஆகையில வரும் காலங்களிலே ஒன்டாரியோ மாகாணத்திலே, அதாவது உலகமெங்கும் நடக்காத ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அதாவது தை மாதம், அது தை திங்கள், தைமரபு திங்களாக அந்த முழு மாதமுமே
தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறபடி தைமரபு திங்களாக அறிவிக்கப்படும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இதிலே எங்களுடைய மாகாண முதல்வரும் சரி, மாகாண எதிர்க்கட்சி தலைவர்களும் சரி ஒருமித்த குரலை கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களுக்காக அவர்கள் தமிழ் கனடியர்களுக்காக அதை செய்து தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் என்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக நீங்கள் கேட்பட்ட ஒரு முக்கியமான கேள்விக்கு நான் வருகின்றேன். அதாவது ஜெனீவாவை குறித்து எங்களுடைய வேலை திட்டம் எப்படி இருக்கின்றது என்று. இங்கு நடந்த இந்த விழாவிலே நாங்கள் ஒன்றை தெளிவாக சொல்லியிருந்தோம். எங்களுடைய தலைவர், கனடிய தமிழ் காங்கிரஸ் தன்னுடைய படிப்பாளர்களுடைய தலைவர் தன்னுடைய உரையிலே மிக தெளிவாக ஒன்றை குறிப்பிட்டிருந்தார். அதாவது வெறும் இந்த ஜெனீவா மார்ச் மாதத்துக்காக எங்களுடைய பணிகள் ஏராளம் இருக்கின்றன. அதை குறித்து நாங்கள் மிக முக்கியமான பார்வையை செலுத்தி மிக இறுக்கமாகவும் தீர்க்கமாகவும் செயல்பட காத்திருக்கின்றோம் என்பதை குறிப்பிடார். வழக்கமாக நாங்கள் 4 அல்லது இளம் சட்டத்திறனைகளை ஜெனீவாவிலே அந்த மகாநாடு அல்ல, ஜெனீவா அந்த கவுன்சிலுக்கு அனுப்பி வைப்பது வழக்கம். அவர்கள் அந்த கவுன்சில் நடக்கும் மற்ற நாடுகளிலும் அங்கு சென்று பங்கு பெற்றி உள்ளுக்குள்ளே, அதாவது ஜெனீவாவினுடைய அந்த அரங்கத்தினிலே இலங்கை அரசாங்கம் பேசுகின்ற அதே அரங்கத்திலே அவர்களும் உரையாற்றுவது வழக்கம். இந்த முறை அந்த எண்ணிக்கையை, சட்டத்தினுடைய எண்ணிக்கையை, இந்த போகும் எங்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் இரட்டிப்பாக அதிகரிக்கின்றோம். அதைவிட இலங்கையிலிருந்தும் பல விற்பனைகளை நாங்கள் கொண்டு வருவதற்காக நாங்கள் முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம். இதற்கெல்லாம் பணம் தேவை. இந்த பணத்தை இந்த விழாவிலே பெறப்படுகின்ற உட்படப்படுகின்ற தொகை இதற்காக நாங்கள் செலவிடப்படுவோம் என்று நாங்கள் பகிரங்கமாக அறிவித்திருந்தோம். அதைவிட ஒரு பரிசு குழுக்கள் சீட்டு ஒன்றை நாங்கள் இந்த விழாவிலே நடத்தியிருந்தோம். அந்த குழுக்கள் சீட்டு மூலம் பெறப்படுகின்ற பணம் கூட இந்த ஜெனீவாவுக்காக செயல்படும் என்று, ஜெனீவாவுக்காக நாங்கள் செலவழிப்போம் என்று நாங்கள் பகிரங்கமாக அறிவித்திருந்தோம். இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது வருகின்ற மார்ச் மாதம் ஜெனீவா ஒரு முக்கியமான ஒரு களமாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதற்காக முழு வீச்சுடனும் முழு செயல்பாட்டுடனும் நாங்கள் களமிறங்க காத்திருக்கின்றோம். நன்றி டேவிட் பூவால் பிள்ளை அவர்களே. நன்றி. இந்த சந்தர்ப்பத்திற்காக ஜிடிவி ஸ்தாபனத்துக்கும் எங்களுடைய நன்றி. அது கனேடிய தமிழ் காங்கிரசின் பேச்சாளர் டேவிட் பூவால்பிள்ளையின் குறுஞ்செவி. அவரது செவியுடன் செய்தி வீச்சின் முதன்மை அங்கங்கள் நிறைவுக்கு வருகின்றன. அடுத்ததாக உலகின் முக்கிய நாணயங்களுக்கான மாற்றீட்டு விகிதத்தின் மீது ஒரு பார்வையை பதிக்கலாம். நாணய மாற்று விகிதம் ஆதரவு வழங்குவோர் சிகரம் பணமாற்று சேவை, ஹைன்ரிக் ஸ்ட்ராஸே 8005 ஜூரிச். நல்லது உறவுகளை, இத்துடன் இந்த செய்தி வீச்சு நிறைவுக்கு வருகின்றது. இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள் உரித்தாகட்டும். இன்றைய செய்தி வீச்சின் தொழில்நுட்பத்தில் உதவிய உறவுகளுடன் இணைந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் செய்தி வீச்சுடன் நாளை சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.